குட் பாய் குட் பாய். வாடா செல்குட்டி, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். சாமத்து பையன். வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு யதார்த்தமான வீடியோ தாங்க நம்ம பண்ண போகிறோம். மேய்ச்சல் முறை கோழி வளர்ப்பில் கோழிகள் சேவல்கள் உடைய லவ் ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அது பண்ணை முறை வளர்ப்பில், மேய்ச்சல் முறை வளர்ப்பில் நீங்கள் கோழி வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அந்த முறையில் நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு 6 சேவல் வந்து கட்டில் போட்டிருக்கோம். ஒரு சில சேவல்கள் மட்டும்தான் வெளியில் ரோமிங்கில் இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோழிகளை கைட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய தோட்டத்துக்குள்ளே எண்டு வரைக்கும் இந்த கோழிகளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு சில சேவல்களை மட்டும் நம்ம விட்டு வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மயில் வள்ளுவர் சேவலுங்க. இந்த சேவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்து பிஸியாக தான் இருக்கும். இந்த சேவல்கிட்ட அதிகப்படியான கோழிகள் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கும். இல்லைன்னா அதிகப்படியான கோழிகள் எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த சேவல் இருக்கும். சரிங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு பொரிவெள்ளை கோழியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அந்த கோழி வந்து இப்போ பருவத்துக்கு வந்துருச்சுங்க. இது வந்து இப்போது நம்ம மயில் வள்ளுவர் கூட தான் வந்து மேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. எப்போவுமே ஒரு பருவத்துக்கு வந்த கோழி வந்து முட்டை போடணும் அப்படின்னா, அந்த பண்ணையில் ஏற்கனவே அந்த கோழி ஈத்து கோழிகளாக இருந்தது அப்படின்னா, எங்கே முட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பிரச்சனையுமே பண்ணையாளருக்கு கொடுக்காம, பண்ணையாளர் செட் பண்ணி கொடுக்குற இடத்துல போய் முட்டை போட்டுரும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதில் ஒரு 10% கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா முரண்டு பிடிச்சிட்டு பறன் மேலே ஏறி முட்டையை கீழே போடும், ஓட்டு மேலே ஏறி முட்டையை போட்டு கீழே உருட்டி விடும். ஒரு சில கோழிகள் அதிகபட்சமாக மரத்துலேருந்தே முட்டையை போடும். அதே மாதிரி தான் இந்த சேவல் வந்து இந்த பக்கம் போனோம்னா ஏகப்பட்ட ரவுடி பசங்களாக இருக்காங்க, அதனால் அங்கே போக வேண்டான்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடில் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல முட்டை போட வச்சுருந்தது. அந்த விதத்தில் இந்த பொரிவெள்ளை கோழி மடி விட்டுருக்குது, சேவல்கிட்ட மிதி வாங்குது, ஆனால் முட்டை போட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு நான் தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு இடத்துல போய் 3 நாளாக முட்டை போட்டிருந்துருக்குது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டிச்சவருங்க. அங்கே போய் முட்டை போட்டு அது உருண்டு விழுந்து அந்த 3 முட்டை உடஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த கோழியை வெளியே விட்டால் அடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு 7 முட்டைகளும் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கோழியை வந்துட்டு ஒரு கேஜில் கொண்டு போய் போட்டேன். அதாவது ரிங்குன்னு வச்சுக்கங்களேன், ரிங்கில் கொண்டு போய் போட்டேன். அந்த ரிங்கில் உள்ள தண்ணி, தீவனம், 2வது வந்து முட்டை விடுறதுக்கு ஒரு கேஜு, எல்லா செட்டப்பும் உள்ளேயே இருக்குது. ஆனால் இந்த கோழி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்ததுலேருந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஃப்ரீடமாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தது. சேவல்கிட்ட கூட சுற்றிட்டு இருந்தது. இப்போ கொண்டு வந்து கேஜில் போட்டுட்டோம். ஸோ அந்த சேவல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோழி விட்டு பிரிய இருக்குமானம் இல்லாமல் கேஜ் சுற்றியே வந்துட்டு இருந்தது. இடையில நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் ஒரு பெரிய சேவல், அதாவது செங்கருப்பு, அந்த பக்கம் ஒரு மயில், 2க்கு இடையில கொண்டு போய் கேஜை போட்டு அந்த கோழி கொண்டு போய் அங்கே போட்டுட்டேன். அந்த இடத்துல இந்த மயில் வள்ளுவர் வர முடியாது. வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இப்போ அடுத்த 10 முட்டைக்கு வந்துட்டு கருப்பிடிக்கணும் அப்படின்னா சேவலோட இணையணும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கை வந்த கலை தாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நான் செஞ்சுட்டு இருந்தது தான். ஹேண்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நண்பர்கள் செய்வீங்க. வீடியோ இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சேவலை வந்துட்டு கழட்டி விட்டாச்சு. அதாவது நம்ம ஒயிட்டி கோழி வந்து ரொம்ப விருப்பமாக அந்த சேவலோட சுற்றிட்டு இருந்தாங்க. வேறு வழியே இல்லாமல் வெளியே திறந்து விட்டேன் அப்படின்னா, அது எந்த நேரத்தில் முட்டை வைக்குது என்ன ஏதுன்னு சொல்லிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்மளுக்கு இருக்கிற வேலை பிஸியில். இப்போ வந்து கேஜில் போட்டதுனால அதுக்கு தீன் தண்ணி எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். சேவல் கூட மட்டும் இணை சேர முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற செங்கருப்பு சேவல் கூட வந்து நம்ம இணை சேர்றதுக்கு நம்ம ஹேண்ட் ப்ரீடிங் தான் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேவல் வந்து முதலே வந்து பழக்கப்படுத்தணுங்க. அதாவது நம்ம எத்தனை தான் நம்ம சேவல் வச்சுருந்தாலும் எல்லா சேவலும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ப்ரீடிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்மக்கிட்டே வந்து 6-7 சேவல் இருக்குங்க. எங்கிட்ட ஒரு 3 சேவல் மட்டும்தான் ஹேண்ட் ப்ரீடிங் பண்ண முடியும். அந்த விதத்தில் நான் தேடி பார்க்கும்போது நம்ம செங்கருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா ஆஜான பாகுவான உடலமைப்போட நல்லா ஹைட் வெயிட்டாக இருந்தது. சரி இந்த பொறிக்கோழிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டைம் வந்துட்டு ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணுறேங்க. காலையில், மதியானம், சாயந்தரம். அது போக அந்த கோழிக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எல்லாமே வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணி தூக்கி கேஜில் போட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட கடைசியாக ஒரு 10 முட்டை போடுன்னு எதிர்பார்க்குறோம். 3 முட்டை போயிடுச்சு. 7 முட்டை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இது எப்படி பொரிக்குது, எந்த அளவுக்கு இது சக்ஸஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அந்த தனியாக அந்த முட்டையில் பேர் எழுதி வச்சு அது எப்படி பொரிக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 20 நாள் நான் வந்து வெயிட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் போன வருடங்கள்லேயே வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணது தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி அடங்காப்பிடாரி கோழிகள்லாம் நிறைய இருக்குங்க. ஃபார்மில் 10 கோழி இருந்ததுன்னா 10மே வந்து நல்ல கோழிகளாக இருக்காது. அதாவது நல்ல பண்புள்ள கோழிகளாக இருக்காது. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கோழிகளை வந்துட்டு டீல் பண்ண முடியலைன்னா தயவு செஞ்சு கறிக்கு விற்றுருங்க. அதான் நல்லது. சந்தையில் கொண்டு போய் விற்று இன்னொருத்தர் வாங்கிட்டு போய் அவருக்கு மிதி தான் செய்யும். ஸோ அதனால் இது கறிக்கு போட்டுருங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல விஷயம். அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கோழியோட கலரு, அதோட நேச்சுரலாக நல்லா இருக்குது, ஹைட் வெயிட் நல்லா இருக்குது, அதில் வர குஞ்சுகள் வந்து இந்த பண்புலேருந்து கொஞ்சம் மாற்றி அமையலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் ப்ரீடிங்க்கு நீங்கள் பண்ணி அதை வந்து முட்டையில் வந்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அனுபவத்தை கமெண்ட்டில்
எழுதி விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.